மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி நினைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏல் பரீட்சைக்கான தயார்படுத்தலோடு நீங்கள் இப்போ பயணித்து கொண்டிருப்பீங்கள். ஏல் பரீட்சைக்கான காலம் மிக குறியாக இருக்கின்றது. அடுத்த கிழமை எக்ஸாம் நடக்க போகுது. இப்போது நீங்கள் வீட்டில் லீவில் படித்து கொண்டிருப்பீங்கள். உங்களுக்கு ஏல் பரீட்சையானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கான ஒரு அத்திவாரத்தை தான் அது அமையப்போகுது. அதே போல் தான் இந்த ஏல் பரீட்சை நீங்கள் திறம்பட எடுக்கின்ற போது தான் உங்களால் பல தெரிவாக இருக்கலாம், அல்லது கொலிச் தெரிவாக இருக்கலாம், அல்லது புரைசூரை சார்ந்த கற்கனர்களை விண்ணப்பிக்கின்ற போது ஏல் பெறுவதுடைய தாக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்தும். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த கல்வி தொலைக்காட்சியால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மாணவர்களுக்கான கல்வி சேவையை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதன் மூலமாக மாணவர்கள் பயன்பெறக்கூடிய இருக்கும். ஆகவே நாங்கள் முதலில் ஏல் பாடத்தில் ஏல் என்றால் 4 துறை இருக்கின்றது. அதிலும் கலைத்துறை எடுத்துக்கொண்டால் நிறைய பாடங்கள் இருக்கின்றது. அவை கலைத்துறை சார்ந்த பாடங்களில் நாங்கள் வரலாறு பாடம் என்ற பாடம் தான் கடந்த காலத்தில் பார்த்து வருகின்றோம். அதிலும் பெரும்பாலானுடைய மாணவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறை கடந்த வகுப்பில் பார்த்து வருகின்றோம். அவை ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்து நாங்கள் தேசிய அரசன் ஒரு பாடம் பார்த்து நாங்கள். ஆகவே தேசிய அரசனோட பாடம் முக்கியமான பாடம். ஐரோப்பாவில் குறிப்பாக மறுமலர்ச்சி பிறகு தோற்றம் பெற்ற புதுவிதமான ஒரு ஆட்சி முறையால் தேசிய அரசுகள். அவை தேசிய அரசு என்னும்போது 15ஆம் நூற்றாண்டு பிறகு ஐரோப்பாவில் தோன்றிய புதிய வகையான ஆட்சி முறையை தான் நாங்கள் தேசிய அரசு என்று வர்ணிப்போம்னு பார்த்தனாங்க. ஆகவே இந்த தேசிய அரசு என்றால் என்னென்னு பார்த்தனாங்க. உங்களுக்கு தெரியும், தேசிய அரசு எனப்படுவது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே ஒரு இனம், ஒரே மதம், ஒரே மொழி என்ற அடிப்படையில் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லையை கொண்டிருக்க மட்டுமில்லாமல் ஆட்சியாளன் இறைமை அல்லது அதிகாரம் கொண்டவனாக காணப்படுவான். தனித்துவமான ஒரு சட்டம் இருக்கும், நிர்வாகம் இருக்கும், கடற்படை விமானப்படைகள் இருக்கும், அல்லது தரப்படை இருக்கும். அது தனித்துவமான ஒரு நிர்வாக கட்டமைப்போட ஒரு ஆட்சியாளன், ஒரு இறைமை கொண்ட ஆட்சியாளன் இருப்பான் என்று நாங்கள் கடந்த காலம் பார்த்து நாங்கள் தேசிய அரசு என்னென்னா பார்த்துனாங்க. பிறகு தேசிய அரசினுடைய பண்புகள் பார்த்துனாங்க. தேசிய அரசுடைய பண்பு பார்த்துனாங்க. முதலையும் தேசிய அரசுடைய பண்பு என்னும் போது தனித்துவமான இனம் இருக்கும், தனித்துவமான மொழி இருக்கும், தனித்துவமான மதம் இருக்கும், தனித்துவமான படைகள் இருக்கும், சட்டம் இருக்கும், ஜாப் இருக்கும், நீதிமன்ற தொகுதி இருக்கும், ஒரு ஆட்சியாளர் இறைமை கொண்டவனாக காணப்படுவான். அரசியல் பொருளாதார ரீதியாக தன்னுரிமை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக விவசாயம், வர்த்தகம், கைத்தொழில் என்ற அடிப்படையில் வளர்ச்சியடைந்து காணப்படும் என்று ஒரு நிறைய விடயங்கள் பார்த்து நாங்கள் பண்புகள். அப்படிப்பட்ட தேசிய அரசுடைய பண்புகளோடு நாங்கள் இதுவும் பார்த்துனாங்க அந்த வகுப்பில். குறிப்பாக ஒரு நாடு தேசிய அரசாக எழுச்சி பெறும் சொன்னால் அந்த நாடு அந்த தேசிய அரசுக்கான எழுச்சிக்கான காரணம் பார்த்துனாங்க. கொன்ஸ்டான்டினோபிளுடைய வீழ்ச்சி வருங்கள், இதான் ஐரோப்பாவுடைய வரைபடம் வருங்கள். தேசிய அரசு கூட தேசிய அரசு என்னென்ன பார்த்தினாங்கள், அது கூட தேசிய அரசுடைய பண்பு பார்த்தினாங்கள். அதோட தேசிய அரசனுடைய காரணம் காரணத்தை பாருங்கள். தேசிய அரசு உருவாக காரணங்கள் கொன்ஸ்டான்டினோபிள் வீழ்ச்சி, மானிய முறை வீழ்ச்சி, மறுமலர்ச்சி, அரசுகளின் எழுச்சி, நாடுகான் பயணங்கள், கைத்தொழில் புரட்சி, மத்திய வர்க்கத்தினர், வணிகவாதம், சமய சீர்திருத்தம் இயக்கம், அறிவியல் வளர்ச்சி, இப்படிப்பட்ட பல காரணங்களால் ஐரோப்பாவில் தேசிய அரசானது எழுச்சி வர பார்த்தினாங்க. இப்படி நிறைய காரணங்களால் ஐரோப்பாவில் தேசிய அரசு எழுச்சி பெற்று மட்டுமில்லாமல் அப்படி ஐரோப்பாவில் தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதலாம் நாடு இஸ்பானியான்னு பார்த்தினாங்க. பிரித்தானியா, பிரான்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த நிலையில் தேசிய அரசாக எழுச்சி பெற்ற தன்மையை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். குறிப்பாக அப்புறம் பாருங்கள் தேசிய அரசுக்காக எழுச்சி பற்றி பார்த்துனாங்க. அது குறிப்பாக தேசிய அரசு எழுச்சி பெற்ற இஸ்பானியா பற்றி பார்த்துனாங்க. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாடும்
தேசிய அரசாக எழுச்சி பெறும்னு சொன்னால் அந்த நாடு 3 முக்கியமான விடயங்கள் இருக்கும். கடந்த வகுப்பில் சொன்ன மாணவர்களே, குறிப்பாக ஆட்சியாவுடைய பங்களிப்பு இருக்கும், மக்களோட ஒத்துழைப்பு இருக்கும், அந்த நாட்டில் காணப்பட்ட செல்வ செழிப்பு, இந்த 3 இருக்கவிடைத்தான் ஒரு நாடு தேசிய அரசாக விரைவாக எழுச்சி பெறும் என்று பார்த்தாங்க. அப்படி எழுச்சி பெற்ற முதலாவது நாடு தான் இஸ்பானியா பற்றி பார்த்தாங்க. முதலையும் இஸ்பானியானது தேசிய அரசாக எழுச்சி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் அமைந்தது அங்கே ஆட்சியாளர், குறிப்பாக பேர்டினண்ட் இசபெல்லாவுடைய திருமணம் மூலம் அரகன் அகாசியா பகுதி இணைக்கப்பட்டதாகவும், பிறகு முஸ்லீம்கள் கட்டுப்பாடு இருக்கின்ற கனடா பகுதி இணைக்கப்பட்டதன் மூலம் நிலப்பரப்பு அதிகரிக்கப்பட்டதோடு நவரோய் பகுதி காணப்பட்ட சிற்றரசு எழுச்சியை கட்டுப்படுத்தி அதே முனைச்சதன் மூலம் இஸ்பானியா ஒரு தேசிய அரசை எழுச்சி என்று பார்த்தாங்க. அவை பேர்டினண்ட் இசபெல்லாவுடைய செயற்பாடு, பேர்டினண்ட் இசபெல்லா பிறந்த ஜீவனாவுடைய செயற்பாடும், ஜீவனாவும் முதலாம் பிலிப்பும் திருமணம் முடித்ததன் மூலம் நடைபெற்ற நிர்வாக முறைகள், பிறகு ஜீவனாவுக்கு முதலாம் பிலிப்பும் பிறந்த அஞ்சான் சார்ஸுடைய செயற்பாடுகள், அஞ்சான் சார்ஸுக்கு பிறந்த ரெண்டாம் பிலிப்புடைய செயற்பாடுகள், ரெண்டாம் பிலிப் உடைய செயற்பாடுகள் பார்த்தாங்க. இப்பெல்லாம் ஐரோப்பாவில் இஸ்பானிய தனித்துவமான ஒரு தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கான காரணம் பார்த்துறாங்க மாணவர்களே. பார்த்துறாங்க. அப்போ இந்த அவரோட தேசிய அரசாக இப்படி வேகமாக இஸ்பானியா எழுச்சி பெற்றதை பற்றி நாங்கள் கடந்த தகவலை பார்த்துறாங்க. இப்படி வேகமாக தேசிய அரசாக ஐரோப்பாவில் இஸ்பானியா எழுச்சி பெற்றதோட 19ஆம் நூற்றாண்டின் பின்னர பகுதியில் தேசிய அரசு அந்தஸ்து என்ற நிலையை இஸ்பானியா இழக்குது. அதுக்கும் இந்த ஆட்சியாளர் காரணம். நம்ம சொன்னது போல ஒரு நாடு தேசிய அரசாக எழுச்சி பெற சொன்னால் அந்த நாடு ஆட்சியாவுடைய பங்களிப்பு முக்கியம். ஆட்சியாளர் மோசமான ஆட்சி செய்தால் அந்த மோசமான ஆட்சிக்கு மக்கள்லாம் பாதிப்படைவார்கள். ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக சுக வாழ்க்கை வாழ்வார்கள், அவருக்கு மக்களுடைய கஷ்டங்கள் தெரியாது. ஆனால் ஆட்சியாளன் மோசமான ஆட்சி செய்தால் அதால் ஆட்சியாளருக்கு பாதிப்பு இருக்காது, ஆனால் சாதாரண அடிமைப்பட்ட மக்கள் அல்லது கஷ்டப்பட்ட மக்களுக்கு அது பாதிப்பு இருக்கும். அதே போல தான் இஸ்பானியானது தேசிய அரசாக வேகமாக 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப வரை எழுச்சி அடைந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் அது வேகமாக வீழ்ச்சி அடையுது. அதுக்கும் அந்த ஆட்சியாளர் காரணம். பாருங்கள், குறிப்பாக இந்த உங்களுக்கு தெரியும், கடந்த பார்த்தாங்க, இந்த இஸ்பானியாவுடைய தேசிய அரசு எழுச்சி வருவதற்கு முக்கிய காரணம் இந்த பேர்டினண்ட் இசபெல்லா தம்பதிய காரணம். அவர்கள் கடுமையான ஒரு கத்தோலிக்க சிந்தனை கொண்டவர் இருந்தார்கள். பிற மதங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கவில்லை. பிற மதங்கள் இஸ்பானியாவில் ஆக்கியம் செலுத்துவதை விரும்பவில்லை. அவை இதனால் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்பானியாவில் வாழ முடியாமல் வேறு வேறு இடங்களில் போகிறார்கள். இதனால் இஸ்பானுடைய மக்கள் தொகையும் அவங்களுடைய மக்களுடைய ஆதரவும் பேர்டினண்ட் இசபெல்லாவும் இழக்கிறார்கள். அதை பார்த்தாங்க. அதோட பேர்டினண்ட் இசபெல்லாவும் பிறந்த ஜீவனாவின் ஆட்சி காலத்திலே ஒரு சில ஆட்சி தளம்புகள் இடம்பெற்றதாகவும் அவளால் நிர்வாக பிரதேசங்களை சரியாக நிர்வகிக்க முடியாத தன்மையும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. பார்த்தாங்க. அதுபோல் பார்த்தா பாருங்கள், இந்த ஜீவனாக்கு முதலாம் சார்ஸுக்கும் ஜீவனாக்கும் முதலாம் பிலிப்பும் பிறந்த அஞ்சான் சார்ஸ் காலத்தில் அவன் ஒரு நாட்டு பெற்றவனாகவும் நாட்டின் மீது ஒரு விருப்பமற்றவனாகவும் குறிப்பாக தாய்மொழி பற்று அற்றவனாக காணப்பட்டபடியால் பிறமொழி பேசுகிறார்களை ஆதரித்தால் தாய்மொழி பற்று அங்கே செல்வாக்கு கிடக்குது. அவனுடைய இப்படிப்பட்ட செயற்பாடும் இஸ்பானியா பிற்காலத்தில் தேசிய அரசாக வீழ்ச்சியடைய காரணம் அமைகின்றது. பார்த்தனாங்க. அடுத்த வாரங்கள் இஸ்பானியா வீழ்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றிய மன்னனாக ரெண்டாம் பிலிப் சுட்டி காட்டப்படுகின்றான். பாருங்கள், ரெண்டாம் பிலிப் அவசர புத்தியும் தெளிவற்ற அரசியல் கொள்கையும் இருந்த மட்டுமில்லாமல் திட்டமிடப்படாத செயற்பாடுகள் முன்னெடுத்தான். ஒரு ஆட்சியாளர் சொன்னால் அவனுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கணும். தன்னுடைய நாட்டை எவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு செல்லணும், நாட்டில் கடன் இருந்தால் எப்படி அடைக்கணும், நல்ல நாட்டில் அரசியல் ரீதியாக நிர்வாகத்தை எப்படி வெளிப்படுத்தலாம், நிர்வாகத்தில் எப்படி கல்வி கற்று மத்திய உள்வாங்கலாம், பொருளாதார ரீதியாக நாட்டை எப்படி வளப்படுத்தலாம், உதாரணமாக விவசாய ரீதியாக நாட்டை எப்படி தன்னுறு ஆக்கலாம், கைத்தொழில் ரீதியாக நாட்டை எவ்வளோ மேம்படுத்தலாம், உள்நாட்டு வெளியான வர்த்தகத்தை மேம்படுத்தி எப்படி நாட்டுக்குள்ள அந்நிய செலாவணியை கொண்டு வரலாம் என்று ஒரு திட்டமும் ஆட்சியாளனுக்கு நீண்ட கால அடிப்படையில் இருக்க வேண்டும்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திட்டமும் இல்லாமல், எந்த அரசியல் கொள்கையும் இல்லாமல், தெளிவற்ற புத்தி இல்லாமல், அவசர புத்தியோடு செய்யப்பட்டவன் தான் இந்த 2ஆம் பிலிப். அப்போ அவருடைய செயற்பாடும் இஸ்பானியா அந்த தேசிய அரசு அந்த அந்தஸ்து இழக்கிறதுக்கு மிக பிரதான காரணமாக அமைகின்றது. பார்த்தாங்க. அதோட இதுக்கு பார்த்தாங்க உங்களுக்கு தெரியும், இந்த 2ஆம் பிலிப் என்பவன் அவன் இங்கிலாந்தினுடைய மன்னனான 8ஆம் கென்டினுடைய மகளான மேரி தியூடர் தான் திருமணம் முடித்தவன். ஆனால் இவனுடைய திருமணம் முடித்து கொஞ்ச காலம் மேரி தியூடரோட அவன் தன்னுடைய சிறப்பான வாழ்க்கை கொண்டு போனாலும் சிறு காலத்துக்கு பிறகு மேரி தியூடர் இறந்து போகிறான். அப்படி மேரி தியூடர் இறந்த சிறு காலத்தில் மேரி தியூடருடைய தங்கையான எலிசபெத் அவன் திருமணம் செய்ய விரும்புகிறான் 2ஆம் பிலிப். இதால் இங்கிலாந்து அரச பரம்பரைக்கும் மக்களுக்கும் 2ஆம் பிலிப் மீது சந்தேகமும் அதிருப்தி செய்யப்படுது. ஏன்னு சொன்னால், இந்த மேரி தியூடரை இவன் தான் கொலை செய்திருப்பான், இவன் கொலை செய்யப்பட்டு எலிசபெத் திருமணம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துட்டு, அந்த சந்தேக புத்தியால் இங்கிலாந்து மக்களுடைய அரச பரம்பரையுடைய செல்வாக்கை விளக்குறான் 2ஆம் பிலிப். மக்களுடைய செல்வாக்கு இழந்து இங்கிலாந்தை விட்டு தன்னுடைய தாய்நாடான இஸ்பானியா போகிறான். ஆகவே இங்கிலாந்துடைய செல்வாக்கை இழந்த மட்டுமில்லாமல் மக்களுடைய ஆதரவன் இலக்கு உள்ளாகிறான். இதனால் மேரியின் இறப்பின் மீது சந்தேகம் கொண்டு மேரியின் இறப்புக்கு 2ஆம் பிலிப் தான் காரணம் என கூறி கோவம் அடைந்தனர். மக்கள் எதிர்ப்பால் தோன்றிய குழப்பநிலை காரணமாக இங்கிலாந்தை விட்டு 2ஆம் பிலிப் வெளியேறியாச்சு. 2ஆம் பிலிப் இங்கிலாந்து விட்டு வெளியேறினா பிறகு அவனுடைய நடவடிக்கையே எல்லாம் தீவிரமாக கத்தோலிக்க மதத்தின் மீது தான் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், கத்தோலிக்க மதத்தின் மீது தீவிரமாக ஒரு செயற்பாடு முன்னெடுத்த 2ஆம் பிலிப் போப்பாண்டவர் அல்லது பாப்பாண்டவருடைய ஒத்துழைப்பை பெறணும் என்ற காண்டி என்ன செய்யறான்னு சொன்னால், தீவிரமாக கத்தோலிக்க மதத்தை ஈடுபடுறான். ஏன்னா தெரியும், இஸ்பானியாவில் பேரரசனாக தெரிவு செய்கிற உரிமையை போப்பாண்டவர் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ போப்பாண்டவருடைய ஒத்துழைப்பு அல்ல அவருடைய ஆதரவு இருந்தால் தான் அங்கே மன்னனாக ஆதரிக்க முடியும். அதை உணர்ந்து கொண்ட 2ஆம் பிலிப் சூசூமமாக தந்திரமாக கத்தோலிக்க சிந்தனைகளை இஸ்பானியாவில் தீவிரமாக பரப்பி போப்பாண்டவருடைய நற்பெயரை பெறணும் என்ற எண்ணத்தோடு செய்யப்பட்டிருக்கான். இப்படி இவன் தீவிரமாக கத்தோலிக்க சிந்தனையோடு செய்யப்படுறது புரட்டஸ்தாந்து மதத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இந்த 2ஆம் பிலிப்புடைய ஆட்சிக்கு எதிராக புரட்டஸ்தாந்தினர் மவுண்ட் வில்லியம் எனப்படுகின்ற புரட்டஸ்தாந்து மத தலைவனுடைய ஒத்துழைப்போட ஒரு போராட்டம் ஒன்றை இஸ்பானியாவில் முன்னெடுக்கிறான். ஆனால் இந்த போராட்டத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியாது போகுது. 2ஆம் பிலிப்பாக கட்டுப்படுத்த முடியாது போகுது. 2ஆம் பிலிப்பாக இந்த போராட்டம் கட்டுப்படுத்த போனால மவுண்ட் வில்லியம் எனப்படுகின்ற புரட்டஸ்தாந்து மத தலைவனை சமாதான உடன்படிக்கைக்கு வரவழைக்கிறான் 2ஆம் பிலிப். அப்படி சமாதான உடன்படிக்கைக்கு வந்த மவுண்ட் வில்லியத்தை ரகசியமான முறையில் 2ஆம் பிலிப் கொலை செய்கிறான். இப்படி 2ஆம் பிலிப் மவுண்ட் வில்லியத்தை கொலை செய்தது புரட்டஸ்தாந்து மதத்தவர்களுக்கு மன்னன் மீது வெறுப்பு ஏற்படுவது மட்டுமில்லாமல் தங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு வேணும் என்று இஸ்பானியாவில் இஸ்பானியாவில் வடக்கு மாகாண பாகங்களையும் ஒல்லாந்து உட்பட பகுதிகளையும் சுதந்திர பிரதேசங்களாக பிரயோகப்படுத்தினர். தங்கள் அந்த வட மாகாணம் ஒல்லாந்து உட்பட பிரதேசங்கள் எல்லாம் புரட்டஸ்தாந்தினர் மவுண்ட் வில்லியம் இறந்ததால் தங்களுடைய பிரதேசம் பண்ணி பிரயோகப்படுத்தினர். இதனால் இஸ்பானிய நிலப்பரப்பு படிப்படியாக குறைவடையுது, மக்களுடைய ஒத்துழைப்பு குறைவடையுது. இதுவும் இஸ்பானியாவானது வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தாங்க காணக்கூடிய இருக்கின்றது. பார்த்துனாங்க. ஆகவே அவர்கள் இதே போன்று போர்த்துகலின் உள்நாட்டு குழப்பங்கள் நடைபெற்ற போது அதை கட்டுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு இஸ்பானியாவுக்கு 2ஆம் பிலிப் இஸ்பானியாவிலிருந்து 2ஆம் பிலிப் செய்தான் படைகளை போர்த்துகல் அனுப்புகிறான். போர்த்துகலுக்கு போன அந்த படைகள் போர்த்துகீய நாட்டு படைகளோட போர் செய்து படுதோல்வி அடைஞ்சு பின்வாங்குது. அவை தேவையில்லாத இந்த வெளிநாட்டு படையெடுப்புகளை 2ஆம் பிலிப் மேற்கொண்டு தன்னுடைய படைகளுடைய செல்வாக்கையும் குறைத்த மட்டுமில்லாமல் படைப்பலமும் குறையுது. இதுவும் இஸ்பானியாவுடைய வீழ்ச்சி காரணமாக அமைகின்றது. பார்த்துறாங்க பாருங்கள். ஆகவே அதை பாருங்கள், பிரான்ஸ் மன்னர் 4ஆம் ஹென்றியின் நடவடிக்கையையும் விமர்சித்த 2ஆம் பிலிப் இஸ்பானியா படைகளை பிரான்ஸ் நோக்கி அனுப்பிய போது பிரான்ஸ் மன்னர் 4ஆம் ஹென்றி இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் உதவியோடு இஸ்பானிய படைகளை தோற்கடித்தான். முதல் பார்த்தோன்னா 2ஆம் பிலிப்பை தேவையில்லாமல் போர்த்துகல் நாட்டின் மீது படையெடுத்து அந்த படை தோல்வியை முடிவடைந்ததன் மூலம் நம்முடைய படைப்பலம் பலங்குன்றி போயிற்று. அதுக்கு பிறகு பிரான்ஸ் மன்னனான 4ஆம் ஹென்றியுடைய செயற்பாட்டை 2ஆம் வில்லியம்
ரெண்டாம் பிலிப் விமர்சிக்கிறான். ரெண்டாம் பிலிப் விமர்சித்த மட்டுமில்லாமல் ரெண்டாம் பிலிப் என்பவன் தன்னுடைய படைகளை பிரான்ஸ் நாட்டு நோக்கி அனுப்புகிறான். அந்த பிரான்ஸ் நாடு நோக்கி இஸ்பானிய படைகள் போனாலும் பிரான்ஸ் மன்னன் நான்கு என்று பின்னுகிறான். இங்கிலாந்து இளவரசியான எலிசபெத் உதவியோட இஸ்பானிய படைகளை தோற்கடித்து திருப்பி அனுப்புகிறான். இதால் இஸ்பானிய படைகளுடைய படைப்பலம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து போகிறது. ஆகவே படைப்பலம் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து போகிறதும் இந்த இஸ்பானிய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. ஆகவே தேவையில்லாமல் வெளிநாட்டு படைப்புகளை மேற்கொள்வது, ஒரு நாளுடைய செயற்பாடுகளை விமர்சிக்கிறது, நாட்டை பலப்படுத்தாமல் நாட்டை அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பலப்படுத்தாமல் அந்நிய நாடு மீது படையெடுக்கிற கொள்கைகளை பிற்பாட்ட ஆட்சியாளர்கள் இஸ்பானியால் கையாண்டதும் இஸ்பானியானது தேசிய அரசு அந்தஸ்து இழப்பதற்கு மிக பிரதான காரணமாக அமைகின்றது. பார்த்துறாங்க. அடுத்த பாருங்கள். ஒரு முறை தென் அமெரிக்காவிலிருந்து இஸ்பானியா நோக்கி வருகிற அந்த வர்த்தக கப்பல், தென் அமெரிக்காவிலிருந்து உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா 2 பகுதி இருக்குது, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவிலிருந்து இஸ்பானியா நோக்கி வருகிற அந்த வர்த்தக கப்பல் ஒன்று இங்கிலாந்து கடற்கொள்ளைகளான டிரக்ட் எனப்பட்ட பிரிவினால் கொள்ளையிடப்பட்டது. அவ்வேளையில் தமது பெருந்தோர் செல்வங்களில் சூறையாடப்பட்டதற்கு எலிசபெத் மகாராணியே காரணம் என கருதி குற்றச்சாட்டிய இரண்டாம் பிலிப் 1588ஆம் ஆண்டு 130 கப்பல்கள் கொண்ட ஆர்மடா எனும் கடற்படையை அனுப்பிய போது அப்படை இங்கிலாந்து கடற்படையுடன் போரிட்டு தோல்வியடைந்தது. அதுவரை காலமும் இஸ்பானியாவின் ஆர்மடா கப்பல் படைக்கிருந்து வந்த செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்தது. இங்கிலாந்து கடற்படை செல்வாக்கு பெற தொடங்கியது. அது மாத்திரமில்லாது இஸ்பானியாவின் கடற்படை தரப்படை ஆகியவற்றின் வலிமையும் குறைவடைய தொடங்கியது. பார்த்தீங்களா மாணவர்களே, பார்த்தீங்களா? அப்போ இந்த தென் அமெரிக்காவிலிருந்து இஸ்பானியாவுக்கு ஒரு பெரிய வர்த்தக கப்பல் ஒன்று இஸ்பானியா வந்து கொண்டு கேட்க அந்த கப்பலை, தென் அமெரிக்காவிலிருந்து இஸ்பானியாவுக்கு போய் கொண்டு வந்த கப்பலை இங்கிலாந்திய கடற்கொள்ளைகளான அதை வழிமறைச்சு அந்த கடற்கொள்ளைகள் கொண்டு வந்து அந்த கப்பலை வழிமறைச்சு அந்த கப்பலில் இருக்கிற செல்வங்களையும் பொருட்களையும் சூறையாடி போட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த அனுப்பின செய்தி இரண்டாம் பிலிப்பு தெரிய வந்த அவன் சந்தேகப்படுறான். இப்படி தன்னுடைய தென் அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வர்த்தக கப்பலை எலிசபெத் மகாராணியாக திட்டமிட்டு தன்னுடைய கடற்கொள்ளைகள் மூலம் சூறையாடினான் என்று இரண்டாம் பிலிப் சந்தேகப்பட மட்டும் இல்லாமல் கிபி 1582ஆம் ஆண்டு இரண்டாம் பிலிப் என்பவன் தன்னுடைய ஆர்மடா கப்பல்களை இங்கிலாந்து நோக்கி அனுப்புகிறான். இப்போ படிக்க பழி வாங்க அனுப்புகிறான். ஆனால் அந்த கப்பல் இங்கிலாந்து படைகளோட போர் செய்தாலும் அந்த போரில் ஆர்மடா கப்பல் படையானது தோற்கடிக்கப்படுது. இதால் நீண்ட காலமாக, குறிப்பாக பேர்டினண்ட் விசப்பெல காலத்தில் புகழ்பெற்ற ஆர்மடா கப்பலானது இரண்டாம் பிலிப்புடைய தேவையற்ற இங்கிலாந்து நோக்கிய படையெடுப்பு மூலம் ஆர்மடா கப்பலானது தன் செல்வாக்கு இழந்த மட்டுமில்லாமல் இஸ்பானியாவுடைய கடற்படை பலவும் குன்றி போகின்றது. இவ்வாறு இரண்டாம் பிலிப்புடைய திட்டமிடப்பட செயற்பாடும் அவனுடைய பதற்றமான தன்மையும் அவசர புத்தியும் சந்தேக புத்தியும் தான் பிற்காலத்தில் இஸ்பானியா இங்கிலாந்து செல்வாக்கு இழக்கவும் இஸ்பானியா பிற்காலத்தை வீழ்ச்சி அடைவும் முக்கிய காரணம். பார்த்தீங்களா, ஒரு மன்னன் சொன்னால் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அவசர புத்தி இருக்கக்கூடாது. நீண்ட கால திட்டத்தை அடிப்படை செய்யப்படணும். தனித்துவமான அரசியல் கொள்கை இருக்க வேணும். புற நாடுகளோட இயன்ற அளவு நட்புகளை பாராட்டி பகையை குறைச்சி கொள்ள வேணும். தேவையற்ற வெளிநாட்டு படிப்புகளை மேற்கொள்ளாது தேவையான வெளிநாட்டு உறவுகளை மேற்கொள்ளணும். இப்படி இருந்தால் தான் ஒரு நாடு வளம் பெற்று ஒரு வல்லரசாக எழுச்சி ஆகும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் படையெடுப்பதும் திட்டமிடப்படாத படையெடுப்புகளும் அவசர புத்தியும் அரசியல் கொள்கை இல்லாத செயற்பாடுகளும் திட்டமிடப்படாத நிர்வாக முறைகளும் ஒரு நாடு அழிவுக்கும் காரணம், அந்த நாடு வீழ்ச்சியும் காரணம் அமையும் என்பதை இந்த இரண்டாம் பிலிப்புடைய நாடுக்கு நாங்களுக்கு தெரிய வருகின்றது. இரண்டாம் பிலிப்புடைய தேவையற்ற படையெடுப்பு தான் இங்கிலாந்தோட பகையை மட்டும் ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் இஸ்பானியானது தேசிய அரசிலிருந்து வீழ்ச்சி அடைய காரணம் அமைகின்றது. பாருங்கள், கிபி 1621 ஒல்லாந்துடன் இடம்பெற்ற போரும் கிபி 1535ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற போரும் இஸ்பானியா புகழை சரிவிட செய்தீங்களா. கிபி 1621 ஒல்லாந்து இடம்பெற்ற போரும் கிபி 1035ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற போரும் தான் இஸ்பானிய புகழை மேலும் மேலும் வீழ்ச்சி அடைந்தது. ஏற்கனவே படிப்படியாக கடற்படை தரப்படையெல்லாம் பலவீனம் அடைந்தது.
இஸ்பானிய கட்டுப்பாடு இருக்கின்ற வேறுபட்ட நாடுகள், குறிப்பாக ஒல்லாந்து, பிரான்ஸ் எல்லாம் படிப்படியாக இஸ்பானிய கட்டுப்பாடு விலகி சென்றது. குறிப்பாக 1621 ஒல்லாந்துடனான இடம்பெற்ற போரும், கிபி 1035 பிரான்ஸ் இடம்பெற்ற போரும் இஸ்பானிய வீழ்ச்சியை அடியோடு சாய்த்து கொண்டு போகின்ற தன்மையை காணலாம். ஆகவே தேவையற்ற போர்கள், தேவையில்லா யுத்த செயற்பாடுகளால் பொருளாதார அழிவு காரணம் அமைந்து இஸ்பானியாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அமைகின்றது. ஆகவே பாருங்கள், இதனால் போர்த்துக்கல், இத்தாலி போன்ற நாடுகள் இஸ்பானிய கட்டுப்பாடுகளில் இருந்த தமது பகுதிகளை மீட்டு கொண்டு வந்தீங்க. ஒல்லாந்தோடு இடம்பெற்ற போராளையும் பிரான்சினோடு இடம்பெற்ற போராளையும் காலப்போக்கில் போர்த்துக்கல், இத்தாலி போன்ற பகுதியில் கூட இஸ்பானிய கட்டுப்பாடு விலகி சுதந்திரமான ஒரு ராட்சியங்களாக பிற்காலத்தை தனித்துவமாக விளங்குகிறது. ஆகவே இது இப்படிப்பட்ட சில நாடுகளுடைய விலகல் அல்ல இஸ்பானிய கட்டுப்பாடில் இருந்த சில பிரதேசங்களுடைய விலகலும் இஸ்பானியாவானது தேசிய அரசு என்ற அந்தஸ்து இழப்புக்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது. பார்த்துக்கலாம் பாருங்கள், அடிக்கடி போர்களில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட பொருளாதார ஈடு செய்ய மக்களிடம் அதிகமான வரிகளை ஆரம்பிட்டாங்க. ஒரு நாட்டில் அது உள்நாட்டு போரானாலும் சரி, ஒரு நாட்டில் உள்நாட்டு போர் இடம்பெற்றால் நிறைய அழிவு ஏற்படும். வெளிநாடு பொருட்கள் வராது, உள்நாட்டு சொத்துக்கள் வளங்கள்லாம் அழிவடையும். அப்புறம் அதை மீண்டும் கட்டி எழுப்பது பாரி கஷ்டமான வேலை. வெளிநாடு கடன் பண்ண வேண்டி வரும், அல்ல மக்கள்கிட்ட வரிப்பணம் மூலம் தான் நாட்டை அவிழ்த்தி நிலை கொண்டு வர நிலை வரும். ஆகவே இந்த தேவையற்ற யுத்த செலவுகளும் அடிக்கடி உள்நாட்டு போர்கள், வெளிநாடுகள் மீது குறிப்பாக இங்கிலாந்து போர்கள், பிரான்ஸோட போர், போர்த்துகலோட போர், ஒல்லாந்தோட போர், இத்தாலியோட போர், இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் போர் செய்ய இஸ்பானுடைய பொருளாதாரம் படிப்படியாக சரிவினை அடைந்து திறசேரி வற்றி போகுது. திறசேரி வற்றி போனால் நாட்டை வளம்படுத்தணும், அதில் நிர்வாகத்தை கொண்டு நடத்தணும். பணம் இல்லை, அப்போ என்ன நடக்கும்? அடுத்த கட்டம் மக்கள்கிட்ட வரிப்பணம் வேண்டினோம். மக்கள்கிட்ட நிறைய வரிப்பணம்ன்றதும் மக்களுக்கு ஆட்சி மீதும் ஆட்சியாளர் மீதும் ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படும். அவை அடிக்கடி ஏற்பட்ட போர்களை ஈடு செய்ய ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட வரி ஆரம்பிட்டது மக்களால் தாங்கொள்ள முடியவில்லை. அவை மக்களுடைய ஆதரவையும் ஆட்சியாக இழக்க இது பிற்காலத்தில் இஸ்பானியா தேசிய அந்த இழப்புக்கு முக்கிய காரணம் அமைகின்றது. அதுங்களா இதனால் வரி செலுத்த முடியாத மக்கள் மண்ணினை எதிர்த்தனர். இதெல்லாம் வரி செலுத்த முடியாத மக்கள் மண்ணினை எதிர்த்தனர். அதோட பாருங்கள், பிரான்ஸ், இங்கிலாந்து முதலான புதிய வல்லரசுகள் எழுச்சி பெற்றதால் இஸ்பானியா மேற்கொள்ள தொடங்கி. பார்த்தீங்களா, இஸ்பானியா படிப்படியாக தெரிய வந்த அவன் சந்தேகப்படுறான். இப்படி தன்னுடைய தென் அமெரிக்காவிலிருந்து தமிழ் நாட்டுக்கு வந்த வர்த்தக கப்பலை எலிசபெத் மகாராணியாக திட்டமிட்டு தன்னுடைய கடற்கொள்ளைகள் மூலம் சூறையாடினான் என்று 2ஆம் பிள்ளை சந்தேகப்படுறான். சந்தேகப்பட மட்டும் இல்லாமல் கிபி 1582ஆம் ஆண்டு 2ஆம் பிலிப் என்பவன் தன்னுடைய 6 மட கப்பல்களை இங்கிலாந்து நோக்கி அனுப்புகிறான். இப்போ படிக்க பழி வாங்கணும்னு அனுப்புகிறான். ஆனால் அந்த கப்பல் இங்கிலாந்து படைகளோடு போர் செய்தாலும் அந்த போரில் 6 மட கப்பல் படையானது தோற்கடிக்கப்படுது. இதால் நீண்ட காலமாக, குறிப்பாக பேடினண்டு விசப்பல காலத்தில் புகழ்பெற்ற 6 மட கப்பலானது 2ஆம் பிலிப்புடைய தேவையற்ற இங்கிலாந்து நோக்கிய படையெடுப்பு மூலம் 6 மட கப்பலானது தன் செல்வாக்கு இழந்த மட்டுமில்லாமல் இஸ்பானியாவுடைய கடற்படை பலவும் குன்றி போகின்றது. இவ்வாறு 2ஆம் பிலிப்புடைய திட்டமிடப்பட செயற்பாடும் அவனுடைய பதட்டமான தன்மையும் அவசர புத்தியும் சந்தேக புத்தியும் தான் பிற்காலத்தில் இஸ்பானியா இங்கிலாந்து செல்வாக்கு இழக்கவும் இஸ்பானியா பிற்காலத்தை வீழ்ச்சி அடையவும் முக்கிய காரணம். பார்த்தீங்களா, ஒரு மன்னன் சொன்னால் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அவசர புத்தி இருக்கக்கூடாது. நீண்ட கால திட்டத்தை அடிப்படை செய்யப்படணும். தனித்துவமான அரசியல் கொள்கை இருக்க வேணும். புற நாடுகளோட இயன்ற அளவு நட்புகளை பாராட்டி பகையை குறைச்சி கொள்ள வேணும். தேவையற்ற வெளிநாட்டு படிப்புகளை மேற்கொள்ளாது தேவையான வெளிநாட்டு உறவுகளை மேற்கொள்ளணும். இப்படி இருந்தால் தான் ஒரு நாடு வளம் பெற்று ஒரு வல்லரசாக எழுச்சியாகும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் படையெடுப்பதும் திட்டமிடப்படாத படையெடுப்புகளும் அவசர புத்தியும் அரசியல் கொள்கை இல்லாத செயற்பாடுகளும் திட்டமிடப்படாத நிர்வாக முறைகளும் ஒரு நாடு அழிவுக்கும் காரணம், அந்த நாடு வீழ்ச்சியும் காரணம் அமையும் என்பதை இந்த 2ஆம் பிலிப்புடைய நாடுக்கு நாங்களுக்கு தெரிய வருகின்றது. 2ஆம் பிலிப்புடைய தேவையற்ற படையெடுப்பு தான் இங்கிலாந்தோட பகையை மட்டும் ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் இஸ்பானியானது தேசிய அரசிலிருந்து வீழ்ச்சி அடைய காரணம் அமைகின்றது. பாருங்கள், கிபி 1621 ஒல்லாந்துடன் இடம்பெற்ற போரும் கிபி 1535ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற போரும்
இஸ்பானியா புகழை விட செய்தீங்களா கிபி 1621 ஒன்றாவது இடம்பெற்ற போரும் கிபி 1034 பிரான்ஸ் இடம்பெற்ற போரும் தான் இஸ்பானிய புகழை மேலும் மேலும் வீழ்ச்சியடைந்தது. ஏற்கனவே படிப்படியாக கடற்படை தரப்படை எல்லாம் பலவீனம் அடைந்தது. இஸ்பானிய கட்டுப்பாடு இருக்கின்ற வேறுபட நாடுகள் குறிப்பாக ஒல்லாந்து பிரான்ஸ் எல்லாம் படிப்படியாக இஸ்பானிய கட்டுப்பாடு விலகி சென்றது. குறிப்பாக 1621 ஒல்லாந்து இடம்பெற்ற போரும் கிபி 1035 பிரான்ஸ் இடம்பெற்ற போரும் இஸ்பானிய வீழ்ச்சியை அடியோடு சாய்த்து கொண்டு போகின்ற தன்மையை காணலாம். ஆகவே தேவையற்ற போர்கள் தேவையில்லா யுத்த செயற்பாடுகளால் பொருளாதார அழிவுக்கு காரணம் அமைந்து இஸ்பானியாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அமைகின்றது. ஆகவே பாருங்கள், இதனால் போர்த்துகல் இத்தாலி போன்ற நாடுகள் இஸ்பானிய கட்டுப்பாடுகளில் இருந்த தமது பகுதிகளை மீட்டுக் கொண்டவர்கள். ஒல்லாந்தோடு இடம்பெற்ற போராளையும் பிரான்சில் இடம்பெற்ற போராளையும் காலப்போக்கில் போர்த்துகல் இத்தாலி போன்ற பகுதியில் கூட இஸ்பானிய கட்டுப்பாடு விலகி சுதந்திரமான ஒரு ராட்சியங்களாக பிற்காலத்தை தனித்துவமாக விளங்குகிறது. ஆகவே இது இப்படிப்பட்ட சில நாடுகளுடைய விலகல் அல்ல இஸ்பானிய கட்டுப்பாடில் இருந்த சில பேசுடைய விலகலும் இஸ்பானியாவானது தேசிய அரசு என்ற அந்தஸ்து இழப்புக்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது. பார்த்துக்கலாம் பாருங்கள், அடிக்கடி போர்களில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட பொருளாதார ஈடு செய்ய மக்களிடம் அதிகமான வரிகளை ஆரம்பிட்டாங்க. ஒரு நாட்டில் அது உள்நாட்டு போரானாலும் சரி, ஒரு நாட்டில் உள்நாட்டு போர் இடம்பெற்றால் நிறைய அழிவு ஏற்படும். வெளிநாடு பொருட்கள் வராது, உள்நாட்டு சொத்துக்கள் வளங்கள்லாம் அழிவடையும். அப்புறம் அதை மீண்டும் கட்டி எழுப்பது பாதி கஷ்டமான வேலை. வெளிநாடு கடன் பண்ண வேண்டி வரும், அல்ல மக்கள்கிட்ட வரிப்பணம் மூலம் தான் நாட்டை அவிழ்த்தி நிலை கொண்டு வேண்டிய நிலை வரும். அவை இந்த தேவையற்ற யுத்த செலவுகளும் அடிக்கடி உள்நாட்டு போர்கள், வெளிநாடுகள் மீது குறிப்பாக இங்கிலாந்து போர்கள், பிரான்ஸோட போர், போர்த்துகலோட போர், ஒல்லாந்தோட போர், இத்தாலியோட போர், இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் போர் செய்ய இஸ்பானுடைய பொருளாதாரம் படிப்படியாக சரிவினை அடைந்து திறசேரி வற்றி போகுது. திறசேரி வற்றி போனால் நாட்டை வளம்படுத்தணும், அதில் நிர்வாகத்தை கொண்டு நடத்தணும். பணம் இல்லை. அப்போ என்ன நடக்கும்? அடுத்த கட்டம் மக்கள்கிட்ட வரி பணம் வேண்டினோம். அப்போ மக்கள்கிட்ட நிறைய வரி பணம்ன்றதும் மக்களுக்கு ஆட்சி மீதும் ஆட்சியாளர் மீதும் ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படும். அவை அடிக்கடி ஏற்பட்ட போர்களை ஈடு செய்ய ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட வரி அறவிட்டது மக்களால் தாங்க கொள்ள முடியவில்லை. அவை மக்களுடைய ஆதரவையும் ஆட்சியாக இழக்க இது பிற்காலத்தில் இஸ்பானியா தேசிய என்ற அந்தஸ்து இழப்பதற்கு முக்கிய காரணம் அமைகின்றது. அதுங்களா இதனால் வரி செலுத்த முடியாத மக்கள் மண்ணினை எதிர்த்தனர். இதெல்லாம் வரி செலுத்த முடியாத மக்கள் மண்ணினை எதிர்த்தனர். அதுபோல பாருங்கள், பிரான்ஸ், இங்கிலாந்து முதலான புதிய வல்லரசுகள் எழுச்சி பெற்றதால் இஸ்பானியா மேற்கொண்டு பார்த்தீங்களா, இஸ்பானியா படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சு வேற அங்காளி மற்ற பக்கம் பார்த்தால் இஸ்பானியா போட்டியாக இஸ்பானியா விட வேகமாக வேறு நாடுகள் தேசிய அரசாகவும் வல்லரசாகவும் எழுச்சி வருது. குறிப்பாக பிரான்ஸ், இங்கிலாந்து முதலான புதிய வல்லரசுகள் எழுச்சி வர இஸ்பானியா புகழ் குறைவடைஞ்சு போகிறதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது. ஆகவே புதிய வல்லரசுகள் எழுச்சியும் அல்ல புதிய தேசிய அரசுடைய உருவாக்கமும் இஸ்பானியா புகழ் சரிவடையவும் இஸ்பானியா வல்லரசு நிலை இழக்கவும் ஒரு காரணம். அது மாத்திரமல்லாது 2ஆம் பிலி மன்னனின் இறப்பை தொடர்ந்து அவனுக்கு வாரிசு இல்லாமையாலும் இஸ்பானிய ஆட்சி பொறுப்புக்குரிய இளவரசர் இன்றி நாட்டில் அரசுரிமை போராட்டங்கள் வலுப்பெற்றன. 2ஆம் பிலிப்புக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லாட்டிக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்க ஒருத்தரும் இல்லை. அதனால் ஆட்சி குழப்பங்கள், நிர்வாக சீர்கேடுகள், வாரிசுரிமை போராட்டங்கள், குறிப்பாக வம்ச போராட்டங்கள் இடம்பெற மக்கள் அந்த ஆட்சி மீது ஈடு கொடுக்க முடியாமல் வேறு இடங்களுக்கு இடம்பெறுகிறார்கள் அல்ல ஆட்சி மீது வெறுப்பு ஏற்படுறார்கள். அவை 2ஆம் பிலிப்பு பிறகு ஆட்சிப்பட வாரிசு இல்லாத தன்மையும் இஸ்பானியாவானது வீழ்ச்சி அடைய ஒரு காரணமாக அமைகின்றது. அடுத்து பாருங்கள், எனவே மேற்கூறப்பட்ட விடயங்கள் தொகுத்து கொண்ட போது ஐரோப்பாவில் 16ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இருந்து எழுச்சி பெற்று கிபி 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரிய தேசிய அரசாக வல்லரசாக விளங்கிய இஸ்பானியா 16ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வீழ்ச்சி அடைந்து செல்வாக்கு குறைந்த ஒரு நாடாக மாறியதனை காண முடிகிறது. இந்த முடிவுரை, அதாவது தேசிய அரசாக எழுச்சி பெற்ற இஸ்பானியா எப்படி வீழ்ச்சி அடைந்து பார்த்துனாங்க. தேசிய அரசாக எப்படி இஸ்பானியா வீழ்ச்சி அடைந்தது நாங்கள் நோம்பலாக ஒரு மேலோட்டமாக ஞாபகப்படுத்தி பார்த்தால் இந்த விழா ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்
7 8 போய் ஞாபகம் பெறும். இங்கே பாருங்க, ஒன்று கத்தோலிக்க மதத்தை தீவிரமாக பீடுகள் இசைப்பெல்லாம் பின்பற்றியவை. ஒன்று ஜீவன ஆட்சி காணப்பட்ட சில தளம்பர்களும் 5ஆம் சார்ஸுடைய தாய்மொழி பற்றவனாக காணப்பட்டமையும். பிறகு 2ஆம் பிலிப்புடைய அவசர புத்தியும் தெளிவற்ற அரசியல் கொள்கைகளையும் திட்டப்படப்பட்ட செயற்பாடும். எப்படி 2ஆம் பிலிப்பினுடைய அவசர புத்தியும் தெளிவற்ற அரசியல் கொள்கையும் திட்டப்படப்பட செயற்பாடும் காரணம். அடுத்து பாருங்கள், குறிப்பாக இங்கிலாந்தில் நடைபெற்ற 2ஆம் பிலிப்புடைய செயற்பாடு. அது மேரி இறந்தா பிறகு எலிசபெத்தை 2ஆம் பிலிப்பு திருமணம் செய்ய விரும்பினதும் மேரி இறப்பின் மீது இங்கிலாந்து மக்கள் சந்தேகப்பட்ட மட்டுமில்லாமல் அரச வம்சமும் சந்தேகப்படுது. அதால் இங்கிலாந்து செல்வாக்கு இழக்குது. இது வீழ்ச்சியடைய காரணம். அடுத்தது 2ஆம் பிலிப்பு பாருங்கள், தீவிர கத்தோலிக்க செயற்பாடில் ஈடுபட்ட மட்டுமில்லாமல் போப்பாண்டு நட்பேரை பெரும் செயற்பாடில் ஈடுபட்டான். இதுவும் காரணம். அதோட இந்த புரட்டஸ்தாந்து மத தலைவரான மவுண்ட் வில்லியத்தை கொலை செய்ததும் பிற்காலத்தில் புரட்டஸ்தாந்து மதத்தோட செல்வாக்கு இழக்கவும், அதோட இஸ்பானியா வடக்கு மாகாணம் உள்ளாந்து உட்பட்ட பகுதியில் இஸ்பானியர்கள் மேலாக்கம் பெறவும் கத்தோலிக்க மதத்தினுடைய செல்வாக்கு பெற்று காணப்பட்டதால் புரட்டஸ்தாந்து மதத்துடைய செல்வாக்கு மன்னங்க இல்லாமல் போகுது. அதோட உள்நாட்டு குழப்பங்கள் இடம்பெற்றதோடு உள்நாட்டு கலவரங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக போர்த்துகல் நாட்டு மீது தேவையில்லாத படையெடுத்து நோம்பலாக ஒரு மேலோட்டமாக ஞாபகப்படுத்தி பார்த்தால் இந்த விழா ஒரு 5 6 போய் 7 8 போய் ஞாபகம் பெறும். இங்கே பாருங்க, ஒன்று கத்தோலிக்க மதத்தை தீவிரமாக பீடுகள் இசைப்பெல்லாம் பின்பற்றியவை. ஒன்று ஜீவன ஆட்சி காணப்பட்ட சில தளம்பர்களும் 5ஆம் சார்ஸுடைய தாய்மொழி பற்றவனாக காணப்பட்டமையும். பிறகு 2ஆம் பிலிப்புடைய அவசர புத்தியும் தெளிவற்ற அரசியல் கொள்கைகளையும் திட்டப்படப்பட்ட செயற்பாடும். எப்படி 2ஆம் பிலிப்பினுடைய அவசர புத்தியும் தெளிவற்ற அரசியல் கொள்கையும் திட்டப்படப்பட்ட செயற்பாடும் காரணம். அடுத்து பாருங்கள், குறிப்பாக இங்கிலாந்தில் நடைபெற்ற 2ஆம் பிலிப்புடைய செயற்பாடு. அது மேரி இறந்தா பிறகு எலிசபெத்தை 2ஆம் பிலிப்பு திருமணம் செய்ய விரும்பினதும் மேரி இறப்பின் மீது இங்கிலாந்து மக்கள் சந்தேகப்பட்ட மட்டுமில்லாமல் அரச வம்சமும் சந்தேகப்படுது. அதால் இங்கிலாந்து செல்வாக்கு இழக்குது. இது வீழ்ச்சியடைய காரணம். அடுத்தது 2ஆம் பிலிப்பு பாருங்கள், தீவிர கத்தோலிக்க செயற்பாடில் ஈடுபட்ட மட்டுமில்லாமல் போப்பாண்டு நட்பேரை பெரும் செயற்பாடில் ஈடுபட்டான். இதுவும் காரணம். அதோட இந்த புரட்டஸ்தாந்து மத தலைவரான மவுண்ட் வில்லியத்தை கொலை செய்ததும் பிற்காலத்தில் புரட்டஸ்தாந்து மதத்தோட செல்வாக்கு இழக்கவும், அதோட இஸ்பானியா வடக்கு மாகாணம் உள்ளாந்து உட்பட்ட பகுதியில் இஸ்பானியர்கள் மேலாக்கம் பெறவும் கத்தோலிக்க மதத்தினுடைய செல்வாக்கு பெற்று காணப்பட்டதால் புரட்டஸ்தாந்து மதத்துடைய செல்வாக்கு மன்னங்க இல்லாமல் போகுது. அதோட உள்நாட்டு குழப்பங்கள் இடம்பெற்றதோடு உள்நாட்டு கலவரங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக போர்த்துகல் நாட்டு மீது தேவையில்லாத படையெடுத்து தோல்வியடைஞ்சதால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. அதோட 4ஆம் பிரான்ஸ் மன்னரான 4ஆம் கெண்டியின் செயற்பாட்டை விமர்சித்த 2ஆம் பிலிப் பிரான்ஸ் நாடு நோக்கி படையெடுக்கிறான். இந்த படையெடுப்பு தோல்வியை முடிவடைந்தது. அதுவும் முக்கிய காரணம். அதுக்கு பிறகு தென் அமெரிக்காவிலிருந்து வந்த கப்பலை டிரெக்ட் எனப்படுகின்ற இங்கிலாந்து கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்ததாகவும் அதுக்கு மகாராணிய காரணம் என்று சந்தேகப்பட்ட 2ஆம் பிலிப் தன்னுடைய ஆர்மட கப்பலை பயன்படுத்தி இங்கிலாந்து நாட்டை நோக்கி படையெடுக்கிறான். இந்த படையெடுப்பும் தோல்வியை முடிவடையுது. இது முக்கிய காரணம். அடுத்தது குறிப்பாக 1621 உள்ளாந்து இடம்பெற்ற போரும் கிபி 1035ஆம் ஆண்டு பிரான்ஸ் இடம்பெற்ற போரும் இங்கிலாந்து குறிப்பாக இஸ்பானுடைய புகழை சரிவடைய செய்தது. அதோட போர்த்துகல் இத்தாலியா போன்ற பகுதியில் கூட இஸ்பானிய விலகினதும் இஸ்பானிய வீழ்ச்சிக்கு ஆரம்பமாகின்றது. அவரோட பொருளாதார கட்டத்தை ஈடு செய்ய நிறைய வரி ஆரம்பிட்டதும் வீழ்ச்சிக்கு காரணமாக. அதோட புதிய வல்லரசுகளால் புதிய தேசிய அரசுகளாக பிரான்ஸ் இங்கிலாந்து எழுச்சி பெற்றதும் இஸ்பானியா தேசிய அரசாக வீழ்ச்சியோட காரணம். இப்படி நீண்டால் அடிப்படையில் இடப்பட்ட காரணங்களால் இஸ்பானியா வேகமாக வீழ்ச்சியடை காரணமாக குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வேகமாக எழுச்சி பெற்று 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் 16ஆம் இறுதியிலிருந்து 16ஆம் தொடக்கம் வரைக்கும் வளர்ச்சி அடைந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக எழுச்சி பெற்ற இஸ்பானியா 19ஆம் நூற்றாண்டு பின்னரை பகுதியில் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்த காணலாம். அதான் முடிவுரை பாருங்கள்.
எனவே மேற்கூற விடயங்களை தோற்று நோக்கின போது ஐரோப்பாவில் 14ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் இருந்து எழுச்சி பெற்று 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரிய தேசிய அரசாங்கம் வல்லரசாங்கம் விளங்கிய இஸ்பானியா 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வீழ்ச்சி அடைந்து செல்வாக்கு குறைந்த ஒரு நாடாக மாறியை காணலாம். இவ்வாறு தான் இங்கிலாந்து குறிப்பாக இஸ்பானியா வீழ்ச்சி அடைந்து பார்த்துனாங்க. ஆகவே தேசிய அரசண்டை என்னென்னு பார்த்துனாங்க, முதல் அதுக்கான காரணம் பார்த்துனாங்க, குறிப்பாக பண்புகள் பார்த்துனாங்க. அப்படி தேசிய அரசு அழிச்சு பெற்ற முதலாவது நாடான இஸ்பானியோடைய வளர்ச்சி பெற்று பார்த்துனாங்க. அப்படி தேசிய அரசாக 15ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி அடைந்த இஸ்பானியா இப்படி 10ஆம் நூற்றாண்டு பின்னர் போயில வீழ்ச்சி அடைந்தவரை பார்த்துட்டாங்க. அப்போ நாங்கள் தேசிய அரசு அழிச்சு பெற்ற 3 நாடும் எங்கள் சிலபஸில் 3 நாடு இருக்கின்றது. இஸ்பானியா, இங்கிலாந்து, பிரான்ஸ். நாங்கள் இஸ்பானியாவோட எழுச்சி வீழ்ச்சி பார்த்துட்டோம். ஏன்னா இங்கிலாந்து போய் பார்க்க போகிறோம். அடுத்த பிரான்ஸ். அது பிறகு தேசிய அரசின் விளைவு அதோட இந்த அழகு முடிஞ்சிடும். அவங்க தொடர்ச்சியாக டேண்டியுடைய கல்வி தொகையை பார்ப்போம் தான் இவ்வாறான பயனுள்ள நல்ல ஒரு பாடப்பரப்புகளை சிறப்பான முறையில் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கு மாணவர்களே. அவை தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.